நம்முடைய துதிகளில் தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள். எரிகோ அலங்கம் இடிந்து காலின் கீழ் விழுந்தது. பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். நடுராத்திரின்னு கூட பார்க்கல, துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கட்டுகள் அருந்தது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் நொறுங்கி போச்சு. ஆமென். துதி அவ்வளவு பவர்ஃபுல். லேயாளை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை துதிக்கல, ஆனா பாருங்க, இப்பொழுது அவள் துதிக்கிறாள். மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அதுவரை கர்த்தரை துதிக்கல. ஏன் துதிக்கல அப்படின்னு நம்ம பார்க்கணும். அநேக நேரங்களில் கர்த்தரை துதிக்க முடியாத சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த ஆராதனையில் அவைகளெல்லாம் அகற்றப்பட போகிறது. ஆமென். ஒரு டிசிஷன்,